முடியாமல் வாழ்க்கை என்றால் என்ன என்று அறியாமல் தவறாய் நடந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை தவறாய் தேர்ந்தெடுத்து கொண்டு ஆண்டவரை வேதனை மதியில் இருக்க எத்தனையோ பெண் பிள்ளைகளின் தேசத்துல உண்டையா ஆண்டவரை தங்க வாழ்க்கையில ஐயா பெற்றோருக்கு கீழ்ப்படித்தக்கதான பிள்ளைகளாய் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை நீ மாற்றி தர வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை தேசத்தின் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் என் தேவாதி தேவனை ரட்சித்து தர வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஐயா உங்க ரட்சிப்பின் அக்கினி இறங்கி வர வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, இன்னுமாக வேலை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஐயா. பரிசுத்தமாய் பாதுகாத்து உமக்கென்று அவருடைய வருகையில் அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்த பாதையில நடத்துங்கப்பா. வாலிபர்களை ரட்சித்து தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஊழியக்காரர்களாய் உம்முடைய மிஷனரிகளாய் வாலிப பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்கிற தெய்வமே, ஒரு விசை மனமிறங்கி வாலிப பெண் பிள்ளைகளை தொட்டு அபிஷேகிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ரட்சித்து அபிஷேகித்து தாங்கப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேச மக்களை, தேசத்தின் பிள்ளைகளை உம்முடைய கரங்களை தருகிறேன் ஐயா. வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஒவ்வொருவரை ரட்சித்து தாங்கப்பா. தேசத்துல பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை தந்து என் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தந்து நீர் ஆசீர்வதிக்கணுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி ஐயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை தேவனே உம்மை துதிக்கிறையா. அற்புதங்களை செய்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறையா. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறையா. உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறையா. கிருபை உள்ள கிருபாரனே உம்மை துதிக்கிறையா. பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறையா. நானே சர்வவல்லமையுடைய அன்பு தெய்வமே துதிக்கிறையா. நீ வானத்தின் பூமி சமுத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்கினவரையா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. வருத்தப்பட்டு பாருங்களேன் கருவேண்டனும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரையா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த ஜெபடி தங்க திருமைக்கா உமக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எனக்கு ஆழ்த்துற வெறும் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பா உடைய சமுதிரிகள் தகுதி கிடையாது. ஆனாலும் இரக்கம் தயவு திரும்புதான் சுவாமி. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்க நாட்டுக்காரன் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அமெரிக்க நாட்டை உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஈராக்க ஒப்பு கொடுக்கிற இஸ்ரேலுக்கு அங்க ஒரு இஸ்ரேலுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அங்க போர் நிறுத்தப்படணும் ராஜா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மக்கள்லாம் ஒரே கண்ணீர் வடிக்கிறாங்க சுவாமி. எத்தனை கப்பலை தூக்கி எரிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க. வரட்டு நம்ம இந்த நாட்டுக்கு வரவே அந்த இடத்துல தடுத்து வச்சிருக்காங்க ஏசப்பா. பெட்ரோல், டீசல் எல்லாம் வர கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க சுவாமி. இந்த யுத்தத்துக்கு நிப்பாட்டி போடுங்க ஏசப்பா. ஆவியானவரே யாராட்ட பேசணும் பேசுற யுத்தம் நிற்கப்பட்டு சுவாமி. மக்களுக்காக நீங்க மனம் இறங்க உதவி செய்யுங்க சுவாமி. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் அறியுமே சுவாமி. யுத்தம் வேண்டாம் ராஜா. என் தகப்படி இறங்கி உதவி செஞ்சு நீங்க உடனே நிப்பாட்டி இந்த போற நிப்பாட்டி வைங்க சுவாமி. மக்களுக்கு எல்லாமே கேஸ் கிடைக்கணும், பெட்ரோல், டீசல் எல்லாம் கிடைக்கணும் உதவி செய்யுங்க ஏசப்பா. 11% கேஸ் வர மாட்டேங்குன்னு கண்ணீர் வடிக்கிற மக்கள். நிறைய ஹோட்டல் நிறுவனம்லாம் நிறுத்திட்டாங்க சுவாமி. அப்பா எத்தனை தொழில் நிறுவனங்களா அவங்க ஹோட்டல் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. அப்ப குடும்பம் அவங்க வறுமையில இருப்பாங்க ஏசப்பா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வறுமை வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க எல்லா மக்களுக்கும் மனம் இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க பரிகாரிங்க. நீங்க மக்கள் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் விடுதலைப்பட்டு இந்த போர் நிறுத்தி எல்லாம் கிடைக்க திரும்ப செய்யுங்க ஏசப்பா. டீசல் கேஸ் எல்லாம் கிடைச்சி எல்லா மக்களும் எப்போ போல பழங்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க இந்தியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க தமிழ்நாட்டை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க வளர்ல ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேசம் சமானத்தை கொடுங்க தகப்பனே. எல்லா குடும்பங்களையும் சமானத்தை கொடுங்க இயேசு சுவாமி. உள்ள கொடுக்கிறவரை என்னோட சமானத்தை வைத்து வைங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்க எந்த வீட்டில் மூடி வச்சு வேடி அடைச்சுலாம் பாதுகாத்துங்க. எந்த விதமான சேதம் உச்சலம் பொருள் வராத மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா.
அல்லேலூயா மை துதிக்கிறோம் சோதரிக்கு அமெரிக்கா ட்ரம்மோட நீங்க பேசுங்க ஏசப்பா. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிற அவங்க ஒண்ணு கேட்கவே மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க சுவாமி. அவங்களோட இடைப்படுங்க. அவங்க இருபத்தி யாராயிரம் வச்சிருக்கீங்க ஏசப்பா. அவங்கள தொடுங்க, அவங்களை ரட்சிங்க ஏசப்பா. ஈராக்கியோட மக்களுக்கு பேசுங்க ஆண்டவரே ஏசப்பா. அமெரிக்கால இந்த இஸ்ரேல் பிரதமர் நீங்க பேசுங்க ஏசப்பா. பேசி நீங்க அற்புதம் செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த யுத்தத்தை முற்றிலுமா நீ ஓய பண்ணுங்க போது அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீதியுள்ள நியாயாதிபதி சுவாமி. நீர் அற்புதங்கள் செய்ய ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதி கனம் மைபெல்லாம் மக்கள் சொல்ற இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அந்த பாஸ்டர் சொல்றது உண்மைதான். இங்கே அற்புதம் நடக்காதனால தான் அவங்க நாடு மாவடியை தேடி இருமுடியை தேடி போடுதாங்க. சென்னையில போட்டு இது நடந்துச்சு கன்வென்ஷன். நிறைய கூட்ட அவங்க போனாங்க. அந்த அவங்க சொல்றாங்க போறீங்க போகாதீங்க. அப்போ ஆண்டவர் வந்து சபையில வந்து அற்புதம் செய்யணும். அப்போஸ்தலர் காலத்துல நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. எழுந்து நடன்னு சொல்றாங்க. அப்படி எழுந்து நடந்தாங்க, பார்வை அடைஞ்சாங்க. உடவர்கள் அப்படி தூக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய காரியங்களை அதே போல கடைசி காலத்துல நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காப்பா. இது கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல ஆண்டவர் அந்த ஆவியை கூச்சணும். திருச்சபைகள் எழுப்புதல காரணம்னா பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை எங்கேயுமே செய்யும் பொழுது திரளான ஆத்துமாக்கள் அந்த விசுவாசிகள் வந்து நிறைய பேர் திருச்சபைகளை நோக்கி ஓடி வரணும். அதுக்காக ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனே நல்லவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க தேவாதி தேவனே நன்றி ராஜா. கிருபை நிறைந்தவரே நன்றி ராஜா. தயவுள்ள தெய்வமே நன்றி ராஜா. எங்களை அன்பு தகப்பனே நன்றி ராஜா. ஆறுதலின் நாயகனே நன்றி அப்பா. உமது கரத்துல ஆண்டவரே எங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவரே உமது கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. நாட்கள் கடைசியா ஆயிடுச்சு ராஜா. ஆனாலும் என்னென்ன பைபிள்ல எழுதியிருக்கோ அது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத நாங்க அறிவோம் ராஜா. தகப்பனே நீங்க சீக்கிரத்துல வரப்போகிறத நாங்க அறியோம் ராஜா. நீங்க சீக்கிரத்துல வரப்போகிறீங்க ராஜா. அதுக்குள்ள ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. சபைகளில் உள்ள அனைவரையும் ஊழியக்காரங்களையும் அனைவரையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிசயம் அற்புதத்தையும் ஒவ்வொரு சபைகளையும் நடக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே அங்க இங்கே ஓடி அலையாதபடிக்கு தகப்பனே மக்களை அனைவரையும் ஆண்டவரே அதே சபையில ஒவ்வொரு சபையிலும் நீங்க வெளிப்படணும்ப்பா. எத்தனை 7 சபைகள் இருக்கு ராஜா. அந்த 7 சபைகளை அறிந்து தகப்பனே அந்த 7 சபைக்கு ஆண்டவரே நீங்க தலைவராக இருக்கிறபடியால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிக்கப்பா. ரட்சிங்க ரட்சிங்க தேவாதி தேவனே அற்புதமா அதிசயம் செய்கிறவரே நீங்க ரட்சிக்கப்பா. எத்தனையோ தேவைகள் ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் நீங்க அறிவிங்க ராஜா. பண கஷ்டம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையில இருந்து ஆண்டவரே, சாப்பாட்டு கூட வழி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து ஆண்டவரே அனைவருக்கும் விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே அவங்க போன சபையில இருந்து ஆண்டவரே அற்புதமும் அதிசயமும் நடைபெறட்டப்பா. அற்புதத்தை அனைவரும் காணட்டப்பா. அற்புதமும் அதிசயத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அடைஞ்சு கொண்டு ஆண்டவரே நீங்களே மெய்யான தேவன் என்று அறியட்டப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உமது கரத்துல ஒப்பிடுங்க ராஜா. ஒரு ஆத்மா கூட வீணாக போகாதபடிக்கு நாங்கள் உங்களை பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஆண்டவரே உமது பாதத்துல வர கிருபை செய்யப்பா. அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பேர் ஆண்டவரே இதான் தெய்வம்னு தெரியாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை அலைஞ்சு திரியறாங்க ராஜா. எல்லாரும் கண்களும் திறக்கப்படட்டப்பா. அற்புதமும் அதிசயம் செய்யுங்கப்பா. தேவாதி தேவனே எங்க நாங்க கேட்க மறந்தது ஈவாக தாங்க இயேசு நமக்கு நான் கேட்கிற நல்ல பிதாவே. பருமையினால பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, அனாதையா சுற்றி தெரிகிற சிறுத்தைங்க, இப்போதான் என் நியூஸ்ல நான் பார்க்கும்போது கிட்னியை வந்து கஷ்டத்தினால கிட்னியை கொடுத்துருக்காங்களாம். 4 லட்சம் 5 லட்சம் அதுக்கே புரோக்கர் இருக்காங்களாம். வறுமையினால பாதிக்கப்படுவாங்க. எங்க அத்தையும் ஒரு தான் சொல்லிச்சு, அப்பா வந்து கஷ்டமா இருந்தா ஒரு கிட்னி வித்துட்டு ஆகிடுச்சு. எப்படி வித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் நியூஸ்ல யூடியூப்ல பார்க்கும்போது அதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா இவங்ககிட்ட 4 லட்சம் வாங்கி அவங்க ஓடி கிடக்குல எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. கிட்னியை வாங்கி பணக்கார யாரெல்லாம் கிட்னியை இல்லை அவங்களுக்காக நம்ம மரத்தோட ஜெனிக்கணும். அது வந்து அந்த கஷ்டத்தின் வெளியில இருக்கிறவங்களை காப்பாற்றணும். அவங்க வறுமையினாலதான் அந்த கிட்னியை போய் நிற்காது, தரக்கூடாது.
புரோக்கர்லாம் கடைசி ஆண்டவர் வந்து அவங்களை சந்திக்கணும். அது பாவம், அது வந்து பாவம் தான். அது ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. அதுதான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போடணும். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் யாரெல்லாம் அந்த புரோக்கர் இருக்காங்களோ அவங்களும் ஆண்டவர் சந்திக்கணும். ஏழை பிள்ளைகள் வந்து பாதுகாக்கணும். கடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க உடல் உறுப்பெல்லாம் எடுத்துட்டாங்க, நமக்கு தெரியாது. சோழ அனாதை பிள்ளைகள் அவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணும். அனாதையாய் சுற்றி திரிகிறவங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கணும், நல்ல தங்க இடம் கிடைக்கணும், நல்ல உள்ளவெல்லாம் ஆண்டவர் எடுக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பிள்ளைங்களுக்கு கிரியை செய்வார், ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். கிட்னி இருந்து ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை தீர்த்து கொண்டு வருவார். அதற்காக இறங்குங்கப்பா, என் தேசத்தின் மீது இறங்குங்கப்பா. இந்திய தேசத்திற்குள்ள ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டு ஏசப்பா. வறுமையினால பாதிக்கப்படுகிற ஆண்டவரே உணவின்றி ஆகாரமின்றி இருக்கிற இந்த சிறு பிஞ்சு உள்ளங்களுக்காக உடைய பாதத்தில் நிற்கிற ஏசப்பா. அந்த பிஞ்சு உள்ளங்களுடைய கண்ணீரை குறைங்கப்பா. உணவுக்காக சுற்றி திரிகிற பிள்ளைகளை கூட கடத்தி கிட்னியை கண்ணெல்லாம் குறுப்பெல்லாம் திருடி கொண்டு போயிருந்தாங்க ஏசப்பா. பிள்ளைகளை நாசமாக்கிட்டுதான் ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. மனுஷன் செய்ய முடியாததை தேவன் செய்ய வல்லவராய் முடிக்கிறீங்க ஏசப்பா. நீர் அற்புதத்தின் நாயகராய் இருக்கிறீங்க ஏசப்பா. உடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்கனால் அந்த சூழ்நிலை நடக்கிறதோ அங்கனால் தேவனுடைய கடற்கரை இறக்கி ஆளுகை செய்ய சிறு பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. வறுமையினால பாதிக்கப்பட்டு கிட்னியை எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள் கேள்விப்படும் பொழுது அவங்க வறுமை எவ்வளவு கொடிதாய் இருக்கிறது ஏசப்பா. அந்த கொடுமையிலிருந்து அவங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே கிட்னி புரோக்கர்களை தடுத்து நிறுத்துங்கப்பா. அந்த ஆஸ்பத்திரி எங்கனால் இருக்கோ அதன் மீது உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும் ஐயா. அதெல்லாம் சந்திங்க, அவங்களெல்லாம் சந்திங்க. பாவ உணர்வை கொடுங்க, குற்ற உணர்வை கொடுங்க. தேவன் அறிந்தால் அது எப்படிப்பட்ட வலி இருக்கு என்கிற உணர்வுகளை கொடுங்க ஆண்டவரே. கஷ்டத்தினால 4 லட்சம் ஆனா அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஏசப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது என் ஜனங்கள் எப்படி கண்ணீர வாடுகிறாங்க. என் தேசம் ஐயா, என் இந்திய தேசம் ஐயா, என் இந்திய தேசத்தை காப்பாற்றுங்க ஏசப்பா. இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க ஏசப்பா. இந்த ஜனங்கள் பாவத்துடைய பாதத்தில் நிற்கிறோம் ஐயா. என் ஜனங்கள் ஆண்டவரே வறுமையான தவிக்காதபடி தன் உடல் உறுப்புகளை நீர் படைத்த உடல் உறுப்புகளை அவங்க தானமாக கொடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் இந்த ஜனங்கள்லாம் ஓடி கொண்டு நின்று அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வாங்கியை கொடுங்க ஏசப்பா. என் இந்திய தேசம் காக்கப்படட்டும், என் இந்திய தேசம் ரட்சிக்கப்படட்டும். உணவிற்காக தவிக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்க உதவி செய்யப்பா. நல்ல உள்ளங்கள் தேசத்துல நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா. அந்த நல்ல உள்ளங்களை நான் கட்டி எழுப்புங்கப்பா. அநேகருக்கு நல்ல பாதுகாப்பு இடத்தை கொடுங்க, நல்ல உணவு ஆகாரத்தை கொடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் இரக்கம் செய்கிற தேவனாய் ஏசப்பா. இந்த ஜனங்களுடைய கூக்குரலுக்கு இரக்கம் செய்து பாதுகாக்க ஆண்டவரே நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க. உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த தெருவில் இருக்க மக்கள்லாம் ரட்சிக்கப்பட வேணும். இந்த தெருவில் இருக்க எல்லா மக்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேணும். இன்னைக்கு விக்கிரங்களும் கட்டிப்பட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்களை தேவகத்துவ பொறுத்து எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாம் ஜெபிப்போம். நன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரை ஏசப்பா. உடைய பாதத்தை தாழ்த்தி வெறுமையாக்குற ராஜா, நீ கரெக்டாகவே உடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா. எங்க தெருக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. சாசினால் கட்டப்பட்டு கிடக்கிற இந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை தெரிப்புண்டு போகட்டையா. இயேசுவின் நாமத்தை கட்டுகள் தெரிப்புண்டு போவதாக ஜெபிக்கிறியா. கண்கள் கூடாக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்க விடாதபடி கர்த்தாவே காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறையா. சாத்தான் போடுற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போவதாக ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆத்மா விலையேற பெற்றது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆத்மா அருமையானது என்று பார்க்கிறையா. ஆண்டவரே எல்லா ஆத்துமக்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படலையா. இயேசுப்பா எல்லாரும் வாங்கிட்டு சொல்லுங்க ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் தகப்பனை அக்கினிக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. இந்த ஜனங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை
மாற்றுங்க ஆண்டவரை சொல்லுங்க. மாற்றுங்க ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரை சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ தேவன் யார் என்று அறிய முடியாதபடி தகப்பனே, பிசாசினால் கட்டப்பட்டு கிடக்கிற இந்த பிள்ளைகளுடைய கர்த்தருடைய கரம் விட்டுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூரி சத்தாரமா ரீகாமா பலவானை கட்டினால் ஒளிய பலவான் கொள்ளைத்து கொண்டவர்களை சொந்தத்துக் கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டுமையா, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டுமையா. எங்க தெருவுல கர்த்தருடைய விடுவிக்கிற அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்பது அக்கினி இறங்கட்டுமையா. தகப்பனை சாசு கட்டி போடுங்க எல்லாம் கட்டிலும் தேவனுடைய அக்கினியை சுட்டெரிச்சு போடுங்க ஐயா. கட்டில தெளிப்பட்டு விளட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எங்க பெருமக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அண்ணாநகர் 1-12 வரை இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கர்த்தர் கரத்தை நீட்டு மாண்டவரே, தொட்டு மாண்டவரே, ஜனங்களை தொட்டுமாப்பா. தொடர் வந்தவே ஸ்தோத்திரமா. ரட்சிக்க கூடாதபடி இப்படி கரம் குறுகிப்பவே சொன்னீங்களப்பா. ரட்சித்து தாங்க, ரட்சித்து தாங்க, ரட்சித்து தாங்க. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற பிள்ளைகளாக, பரமரட்சத்தின் பிள்ளைகளாக நீ மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறியா? எங்களால் ஒற்று முடியாத தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, அத்தனை உம்முடையது. ரட்சித்து தாங்க, மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் ரட்சித்து நாமத்தை மகிமைப்படுத்த மாற்றுங்கப்பா. கர்த்தாவே உடைய பலத்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பதான் செய்யறது பாவமா பாவம் இல்லையா என்பது அந்த பிள்ளைகளுக்கு புரியும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரமா. பாவ வழியில போற எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமான பாதைகள் வர கத்த உதவி செய்ய மாட்டவரே. கண்மாய் கர்த்தாவே சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிந்த புத்தியை நீ கொடுக்கிறாங்க ஜெபிக்கிறியா? கர்த்தருடைய ஒப்பு கொடுக்குறப்பா. உண்மை அறிகிற அறிவுனா நிரப்புமப்பா. கர்த்தாவே கிரியை செய்யும் ஐயா. உங்க வல்லமை வெளிப்படட்டுப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு தேவனை கரங்களை தட்டி நடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம பெருமக்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அவங்க செய்வது என்னன்னே தெரியாம இருக்காங்க. அதனால நீங்க போதையில் எரிச்சுறாங்க, போடுறாங்க, இன்னைக்கு கஞ்சங்களை போடுறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, பலவித பாவத்துல கிடக்காங்கன்னா அவங்களுக்கு ரட்சிப்பட என்னன்னு தெரியாது. ஏசப்பா தான் அந்த பரிசுத்தமான பாதையை காட்டுவார். நான் பரிசுத்தமா இருக்கும்போது நீங்களும் பரிசுத்தமா இருங்க சொல்லுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்து பரிசுத்தமான பாதைக்குள்ள வருவாங்க. நீங்க ஏசப்பா அறியாம இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் மனம் இஷ்ட விரும்பினபடி குடிப்பழக்கத்துக்கு அடிமை, பலவித பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற போது என்ன காரணம்னா ஏசு அங்க இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா அந்த இடத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற அந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுக்கு மக்களுக்கு மனமும் இல்ல. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது அந்த கட்டில கத்த உடைப்பாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி கட்டில உடைச்சு அந்த ஜனங்களை பிசாசுக்கிட்ட வெளியே கொண்டு வந்து ஆண்ட வெளியே அவருடைய பாதைகளை நினைச்சுவாரு கொண்டு வர. அப்ப நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாரம்பரிய ஜெபிக்கும் போது தெருமக்கள்ல கத்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகள், குட்டி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய படிப்பு கத்தர் ஆசீர்வதிக்கணும். வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போனாலும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை. 3 வயசு பிள்ளைங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க, 5 வயசு பிள்ளைங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க, வாலிப பிள்ளைகளை நடத்திருந்தாங்க கை காலை கட்டி போட்டு. அவன் இப்படிப்பட்ட கிரியில் அழிக்கப்பட வேண்டும்னா ஏசப்பா இருந்தாதான் அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. பிசாசு அங்கங்க கிரியை செய்கிறதுனால தான் இருந்துச்சுன்னா நிறைய பாவத்துல பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளுறான், அழிக்கிறான் குடும்பங்களை. நான் தேசம் வாணி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், இந்த பச்சையில் போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாம் ஜெபிப்போம். எல்லாருக்கும் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. அந்த நாளையும் கூட தகப்பனே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்கள் தெரிஞ்சுவீங்க ஆண்டவரே. படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு பிள்ளைங்க நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. செல்போனுக்கு அடிமைப்பட்டு செல்போன் மூலமா தகப்பனே பிள்ளைகளையா என்னங்க நினைவுல எல்லாம் செல்போனுக்குள்ள கிடக்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காக விடுதலை கொடுத்து படிப்புல முழு கவனம் செலுத்த பிள்ளைகள் கிருபை கொடுத்தீங்கன்னாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளையும் கட்டுரை காரணம் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எழுத போற பரீட்சைகளை நீ ஆசீர்வதித்து கொண்டு ஏசப்பா. 10th பாடம் தரப்புறைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்கப்பா. பிள்ளைகள் எழுதுகிற எல்லா படிப்பையும் நீ ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறையா. சிறு பிள்ளைகளும் அன்பரை பெரியவர்களும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தாய் தகப்பனை கீழ்ப்படுத்தி நடந்து பாவத்துக்கு விலகி போக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறாங்க நான் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்படி கொடுக்குறாங்க நன்றி. எல்லா பிள்ளைகளும்
ஏசப்பா. உடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை கதை சந்தியும் ஆண்டவரே. சவலை சந்தித்த தேவனை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பள்ளிக்கூடத்து வாசல் வைத்து கஞ்சாக்களை வித்துட்டு இருக்காங்கப்பா. போதை பொருட்களை வித்து பிள்ளைகளை வச்சிக்கிறதுக்கு பிசாசு நிக்கிறான் தகப்பனே. அவன் கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசு கிரிகளை கட்டி நிர்மலமாக்கி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே தேவ கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்ய பிள்ளைகளோட எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனை எந்த பாவத்துக்கு பிள்ளைகள் தகப்பனை அடிபணிந்து விடாதபடி கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு எழும்பட்டும். பிள்ளைகள் பரிசுத்தத்தை விரும்பட்டும். பாவத்தை தகப்பனை வெறுத்து தள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அப்படி கர்த்தர் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறியா? கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு குறிப்பு, எல்லா ஜெபக்குழுக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நிறைய தெருக்குல ஜெபக்குழுக்கு வந்து ஒரு நாட்கள்ல வந்து நிறைய ஜெபக்குழு இருந்துச்சு. எல்லா தெருக்குலையும் ஜெபக்கூட்டங்கள் நடத்தி இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல ஜெபக்கூட்டம்லாம் நின்றுட்டு, அப்போ நிறைய ஜெபக்குழு இருந்துச்சு. நிறைய ஊழியத்திற்கு எல்லா தெருக்குலையும் ஜெபிக்கிறவ ஜெபக்குழுக்கள் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜெபக்குழுலாம் அவ்வளவு இல்லை, கிடையாது. நானே ஒரு மாசத்துக்கு 18 ஜெபக்குழு போயிருக்கேன். நாங்கள் எங்கள் கரிஸ்மா ஜெபத்தில் 18 ஜெபக்குழு நடந்திருக்கு. நாங்கள் போவோம், வாரம் 3 கூட்டம் 4 கூட்டத்துக்கு நாங்கள் போயிடுவோம். அப்படி கூட்டத்தையும் தோளில் போட்டுட்டு பாட்டு எடுத்துகிட்டு போவோம் எல்லாரும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஜெபக்குழுலாம் இல்லை, 2 குழு தான் இருக்குது. இந்த ஒரு ஜெபக்குழு, இன்னொரு ஜெபக்குழு தான் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு நினைச்சணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபக்குழுலாம் கர்த்தர் அங்கங்கே அந்த தெருவில் வச்சு மக்களை ரட்சித்து விட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா பிள்ளையும் மாறினாங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எதிர்பார்த்தாங்க. தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புனாரு. எல்லா மக்களும் பாவத்திலும் விடுதலையாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு என்னைக்கு அந்த பிள்ளைகளாம் எழுப்ப முடியாதபடி முடங்கப்பட்ட நிலையில காணப்படுறாங்களோ, இன்னைக்கு அங்காங்க இறைச்சி இருக்கிறாங்க. பலவித பாவத்தில் மக்களை சாசு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா தெருப்புலையும் இருக்க ஜெபக்குழு கர்த்தர் எழுப்ப முடியாது, நம்ம ஜெபிப்போம். ஜெபக்குழுக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, ஜெபிக்கும். பக்கத்தில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்ட ஜெபக்குழுல சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை தேர்ந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற முடியாது. எல்லாம் ஜெபிப்போம். நண்பு பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றிப்பா. எல்லாம் வாய்ந்தது நல்லா சோத்துறீங்க ஆண்டவரே. ஜெபக்குழு எழுப்பி தாழ்மையை அடைப்பட்ட எல்லா ஜெபக்குழுக்களை எழுப்பி கொடுங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரீங்க ஆண்டவரே. தெருக்குள்ள எல்லா ஜெபக்குழும் நீங்க எழுப்புங்க ஏசப்பா. பக்கத்துல இருக்க எல்லா மக்களையும் ரட்சித்து கொடுங்க ஏசப்பா. தேசத்துக்காய் திறப்புல நிற்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டுமையா, எழும்பட்டுமையா. ஜெபிக்கிற சேனைகள் எழும்பட்டுமையா, எழும்பட்டுமையா. தகப்பனே ஸ்தோத்திரம். பாவத்தை தேடி போற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டுமையா, எழும்பட்டுமையா, எழும்பட்டையா. கர்த்தர் எழுப்பி தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாகிறோம். என் தகப்பனுடைய நாம மகிமை படட்டு கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் நிரப்பப்படட்டும் ஐயா. கர்த்தர் செய்ய போற ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, மயப்படுங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஊழிய செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குருவானவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. குருவானவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழிய செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஆர்சி சாமியார்கள் குடும்பங்களை சாமியார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஆர்சி சபையும் பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஊழிய செய்கிற எல்லா சுவிசேஷ குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஸ்தாபனங்கள், பணித்தளங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வல்லமை வெளிப்படட்டுமையா, வல்லமை வெளிப்படட்டுமையா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் உமக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை ஆத்ம பார்த்தோடு செய்யட்டும்ப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. தாண்டி கருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு கரங்களை கட்டி நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறையெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறையெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர். மகத்துவமானவரே இயேசு, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் இசப்பா. பாடை வேலை, ஆறாவது ஜெப வேலை ஆசீர்வதித்து கொடுத்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான வேலையை கத்துடி கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி நடந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.